ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பீட்ரூட் கேசரி வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். நம்ம இன்றைக்கி வந்து பீட்ரூட் கேசரிக்கு வந்து ஒரு பீட்ரூட்டை வந்துட்டு நான் வந்து ஜூஸாக எடுத்துட்டு அந்த ஜூஸில் வந்துட்டு 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் ஜூஸ், 1 டம்ளர் ஜூஸு 1 டம்ளர் வந்து வாட்டர் சேர்த்து நான் வந்து இதை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இன்னொரு கடாயில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கீ சூடாயிடுச்சு, முந்திரி போட்டுக்கிறோம். எங்கள் வீட்டில் வந்து திராட்சை யாருக்கும் பிடிக்காது, அதனால் நான் முந்திரி மட்டும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திராட்சை மற்ற நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம காய வச்சுருக்க தண்ணியில் வந்துட்டு ஏலக்காய் பவுடர் இல்லைனா இந்தமாதிரி ஏலக்காய் ஃபுல்லாகவே வந்து ஹோலாகவே வந்து நம்ம போட்டுக்கலாம். அந்த வாசனையில் அந்த வாட்டரில் கலந்துரும். முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து எடுத்துறேன். இப்போ இந்த முந்திரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த எண்ணெயில் வந்துட்டு நம்ம நெய்யில் வந்துட்டு நம்ம வந்து ரவையை வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவு அந்த 2 டம்ளருக்கு தேவையான ரவை போட்டு நல்லா இந்த வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கீ வேணும்னா பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கீ போட்டு கருகாமல் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா கீயில் வந்துட்டு நல்லா வாசனை வந்துருச்சு. வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு இங்கே கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இந்த வாட்டரை எடுத்து நம்ம வந்து இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இதில் வந்து ஊற்றிடலாம். இப்போ இந்த பீட்ரூட் வாட்டரை வந்து இதில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பீட்ரூட் வாட்டரை போட்டுட்டு சிம்மில் வச்சு பீட்ரூட் வந்து நல்லா வேகணும். பீட்ரூட் வாட்டரில் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. போன விட இது நல்லா நேரில் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தண்ணி கலக்கலை, சர்க்கரை வந்து நம்ம வந்து போடலை. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான சர்க்கரையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. நார்மல் அளவு வந்து ஒரு டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை, இல்லைனா 2 டம்ளர் சர்க்கரை வரைக்கும் போடுவாங்க. ஸோ ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. நல்லா இது வந்து கரையணும். நல்லா சுகர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேஷ்யூ நட் வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் கேஷ்யூ நட் போடுறோம். கேஷ்யூ நட் போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் விடலாம். நல்லா கேசரி சூப்பராக வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து இறக்கிடுறது தான், அவ்வளோதான். இதோ சூப்பரான கேரட் கேசரி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை தான். எனக்கு வீடியோவும் எடுக்க தெரியாது. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. பாருங்கள், எனக்கு போடணும்னு தோணுச்சு. ஸோ பீட்ரூட் கேசரி எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். நெய் போட்டாச்சு. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஏதாவது தப்பு இருந்ததுன்னா எனக்கு எடுக்க தெரியாது, எங்கள் பாப்பா தான் எடுப்பா. சரி, இன்றைக்கி டைம் போர் அடிக்குது, லீவு, சரி எதையாவது ஒன்று செய்வோம் அப்படின்றதுக்காக செய்கிறேன். செஞ்சுட்டு உங்களுக்கு நான் ஃபைனலாக காமிக்கிறேன். இது வந்து எப்படி வந்திருக்கு இந்த கேசரி அப்படின்னு. கேசரி உண்மையாகவே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா இருக்குது. ஆனால் வந்துட்டு ஒரு புது ட்ரை, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை தான். பீட்ரூட் கேசரி எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.